இந்த பவர் கட் அப்படிங்கிற இந்த பிரச்சனை கொஞ்சம் டேட்டா ரீதியா பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம். எல்லாத்துக்குமே திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையா இல்லையா, என்னாச்சு அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல்ல இன்னைக்கு இங்க நின்று. உண்மையாவே தமிழ்நாடு அப்படிங்கிறது மின்மிகை மாநிலம் கிடையாது. எல்லாரும் சொல்லலாம் தமிழ்நாடு வந்து கரண்ட் உற்பத்தியில மின்மிகையா இருக்குது, அதிகமா உற்பத்தி பண்ணுது அப்படிங்கிறது கிடையாது. ஏறக்குறைய 11 வருஷமா தமிழ்நாட்டில் டாஜன்கோ அப்படிங்கிறது நஷ்டத்துல ஓடிட்டு தான் இருந்துச்சு. 2014 2019 வரையும் இருக்கக்கூடிய சிஐஜி அறிக்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா நிலக்கரி வாங்குறதுல மட்டும் ஏறக்குறைய 900 கோடி, அக்யூரேட்டா சொல்லணும்னா 849 கோடி தரம் குறைந்த நிலக்கரியை உற்பத்தி வாங்கி அதனால ஒரு 800 மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சிஐஜியோட அறிக்கை இருக்கும். அதோட மட்டும் இல்லாம ஏடிசின்னு சொல்லக்கூடிய அக்ரிகேட் டிரான்ஸ்போர்ட் கமிஷன் என்று சொல்லக்கூடியதுலையும் நம்முடைய தமிழ்நாடு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா டவுன்ஃபால் ஆகி லாஸை நோக்கி இருந்துச்சு. அதோட மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிற்கு ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய மின்சாரம் அப்படிங்கிறது நிலக்கரியிலேருந்து உற்பத்தி செய்யக்கூடியதுல 72,000 மெட்ரிக் டன் நிலக்கரி தேவைப்படுது. ஆனா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய நிலக்கரி அப்படிங்கிறது 50,000 மெட்ரிக் டன் மட்டும் தான். இந்த ரயில்ல வரும்ல, ரயில்ல வரதுல 22 ரேக்ஸ் ஒரு நாளைக்கு தேவை. ஆனா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடியது சென்ட்ரல் கவர்மெண்ட் 14 ரேக்ஸ் மட்டும் தான். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தோம், டான்ஜென்கோ தன்னுடைய இதுல வந்து வருவாயில வந்து மைனஸ்ல இருந்தோம், இவ்வளவு பிரச்சனை இருந்தும் கடந்த 5 வருஷத்துல மின்வெட்டு ஏற்படாததுக்கு காரணம் என்ன, திமுக உண்மையிலேயே என்ன செய்தது அப்படிங்கறத நம்ம எல்லாருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறோம். அப்படி திமுக என்னதான் செஞ்சிச்சு? இங்க ஒரு நாளைக்கு இங்க உற்பத்தி ஆகக்கூடிய, இங்க ஒரு மாசத்துக்கு உற்பத்தி ஆகக்கூடிய நம்ம மெகாவோல்ட் மின்சாரத்தை கணக்குல எடுத்தோம்னா ஏடிஎம்கேவோட பீரியட்ல 6500 மெகாவோல்ட்டா இருந்துச்சு. ஆனா டிஎம்கே ஆட்சிக்கு வந்து ஜெனரேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், கிரீன் எனர்ஜி அப்படின்னு 3ஆ பிரிச்சு உண்மையா எங்க பிரச்சனை அப்படிங்கறத கண்டுபிடிச்சு மின்சார உற்பத்தியை அதிகரிச்சாங்க. 6500 மெகாவோல்ட்ங்கிற மின்சாரம் 8600 மெகாவோல்ட்டாக மின் உற்பத்தியை பெருக்கி காட்டினார்கள். ஜெனரேஷனை ஹை பண்ணாங்க. ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு பவர் பிளான்ட்ல இருந்து டைரக்டா மின்சாரம் வீடுகளுக்கோ இல்ல கம்பெனிஸ்க்கோ போயிட முடியாது. அப்ப என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதை அங்கங்க சப்ஸ்டேஷன்ஸ் போட்டாங்க. இப்போ எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா எடமனல் ஊராட்சியில சப்ஸ்டேஷன் கொண்டு வந்தாங்க, வேட்டங்குடியில கொண்டு வந்தாங்க, இப்படி மயிலாடுதுறை மாவட்டத்தில் சப்ஸ்டேஷனை கொண்டு வந்து மின்சார பகிர்ந்தளிக்கணுங்கிறதுக்காக பவர் பிளான்ட்ல இருந்து வரக்கூடிய மின்சாரத்தை சப்ஸ்டேஷனுக்கு மாத்தி வீடுகளுக்கு அனுப்புனாங்க. கிரீன் எனர்ஜின்னு சொல்லுவோம். என்ன கிரீன் எனர்ஜி அப்படின்னா 4000 மெகாவோல்ட் மட்டும் தான் சோலார்ல கிடைச்சிட்டு இருந்தது, அதை 12000 மெகாவோல்ட்டா மாத்தினாங்க. விண்ட் எனர்ஜி மூலமா 9000 மெகாவோல்ட் மின்சாரம் தான் கிடைச்சிச்சு, அதை இன்னும் ஹைக் பண்ணி 12080 வோல்ட் மின்சாரமா உயர்த்தினாங்க. அதோட மட்டும் கிடையாம பம்ப்டு எனர்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு டேம் இருக்குன்னா காலையில சூரிய மின்சாரம் கிடைக்காது, டேம்ல இருக்கிற நீரை மேலேற்றம் செஞ்சு இரவு நேரத்தில் அந்த நீரை கீழே இறக்கிறதுல இருந்து வரக்கூடிய அந்த ஃபோர்ஸ்ல இருந்து எனர்ஜியை கரண்டா கன்வெர்ட் பண்ணி அதை விண்ட்லையும் சோலார்லையும் கன்வெர்ட் பண்ணி இப்படி கிரீன் எனர்ஜியும் பயன்படுத்தினாங்க. இப்படி எங்க பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி மின்சாரத்தை பெருக்கினதோட விளைவு என்ன தெரியுமா? ஏடிசி லாஸ்ங்கிறது 14.86% இருந்து 2024 11.26% குறைஞ்சிச்சு. நம்ம நினைக்கலாம் என்ன ஒரு 3% தானே என்னன்னு, ஏறக்குறைய ஒரு பெர்சன்டேஜ்ங்கிறது 1500 கோடி ரூபாய். அப்ப மக்களினுடைய வரிப்பணம் என்பது எவ்வளவு இந்த ஆட்சியில் மிச்சம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பாருங்க. 2022 வரையும் மைனஸ்ல இருந்த டாஜன்கோவோட வருவாய் என்பது 23-24 24-25 4000 கோடி பிளஸ்ஸா மாற்றப்பட்டு மின்சாரத்துறையை வருவாயில ஈட்ட வச்சது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தான். சரி, நம்மள்ட்ட எங்க ஓட்டம் இருக்கு, நம்மள்ட்ட என்ன மைனஸ் இருக்குதுன்னா பெஸ்ட்னு சொல்லக்கூடிய பேட்டரி எனர்ஜி சேவ்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஒரு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுதுன்னா அதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற இடம் நம்மள்ட்ட கம்மியா இருக்குது. நம்ம அரசு தான் அதை கணக்கில் எடுத்து கடந்த 2026ஆம் ஆண்டு 354 மெகாவோல்ட் வரையும் சேமிக்கிற அளவு ஒரு பேட்டரி சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இன்னும் நமக்கு தேவைப்படுது. முக்கியமான காரணங்கள் இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ஆண்டுகளில் இல்லாத வெப்ப மண்டலம்ங்கிறது இப்ப அதிகமா இருக்குது. அதோட மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல் ஏறக்குறைய 37,000 ஃபேக்டரிஸ்க்கு மேல இன்னைக்கு பெருக்கிட்டோம். ஸோ இண்டஸ்ட்ரியலோட வளர்ச்சி, அதோட ஐடி செக்டாரோட டெவலப்மெண்ட், ஏசியோட உற்பத்தி நுகர்வு அதிகமாயிடுச்சு. ஸோ இந்த காரணங்களால நம்மளுக்கு மின்சாரத்தோட இது அதிகமாக தேவைப்படுது. ஆனால் சப்ளை இங்கே கம்மியாக இருக்குது. ஸோ சப்ளையும் கம்மியாக இருக்குது, உற்பத்தி செய்யப்படுறதை சேமிச்சு வைக்கிறதுக்கு உண்டான இடங்களும் இங்கே கம்மியாக இருக்குது. இது ரெண்டுத்துலையும் டெவலப் பண்ணும். திமுக அரசு கொண்டு வந்த இந்த மின்சாரத்துறையில் கொண்டு வந்த திட்டங்களை நிலைநிறுத்தி வைக்கணும்னாலே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்ப உள்ளவங்க குறை மட்டும் தான் சொல்றாங்களே தவிர அதுல ஹார்ட் ஒர்க் கவனத்தை செலுத்தி அதுல இருந்து எப்படி இன்னும் ரீக்ரியேட் பண்ணி மேல கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் யோசிக்கல. இப்ப இருக்கிற நிலைமைக்கு இன்னும் நமக்கு பெஸ்ட் அதிகமா தேவைப்படுது. அது தேவைப்படுற மாதிரி யோசிக்கிற மாதிரி இவங்க தெரியல. கடைசி வரை திமுக தான் சொல்லுவாங்களே தவிர வழி என்னன்னு யோசிக்க மாட்டாங்க. இப்படியே போனா சப்ளை கட்டானா இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன சொல்றானா தமிழ்நாடு
மின்சார உற்பத்தியில் ஸ்தம்பிக்கும் நிலையே ஏற்பட்டிருக்குது. கண்டிப்பா எல்லாருக்கும் கரண்ட் கட்டு, மூளை முடுக்கு எல்லாம் ஏற்படும். ஆயில் கிரைசிஸால ஏற்கனவே பாதி போயிடுச்சு, மீண்டும் இன்னும் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முழிச்சுப்போம், சொல்லுவோம். திமுகவனால தான் இங்க நஷ்டத்துல போயிட்டு இருந்த டான்ஜென்கோ ஆனது லாபத்துல போக ஆரம்பிச்சது. அதை மடை திருப்புவதற்காக இவர்கள் சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்காங்கிறத ஞாபகம் வச்சுப்போம், எடுத்து சொல்லுவோம். நன்றி. ஆதாரத்தோட அடிக்க சொல்லிட்டாரு பாத்தீங்களா, 5 நிமிஷம் பேசினாரு, அவ்வளோ ஆதாரங்களோட அடிக்க சொல்லியிருக்காரு. மற்ற கட்சிக்கார மாதிரி திமுக காரன் வந்து அவதூறு அள்ளி வீசிட்டு போய் பரப்பிட்டு போறவங்க கிடையாது. ஆதாரங்களோட அடிக்க காட்டவன் தான் திமுக காரன். சிறப்பான பேசினாங்க. நண்பருக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அனைவருக்கும் வணக்கம்.